மேடையில் எல்லோரும் மைக்கு கிடைச்சா எல்லோரும் பேசுகிறோம். ஆனால் அவ்வளவு ஆளுமையோடு பேசுறது அப்படிங்கிறது சீமானவர். அது பல தடவை அவருடைய பேச்சை கேட்டு ரசித்து நான் ஃபோன் பண்ணியும் பேசியிருக்கேன், நான் மற்றவங்ககிட்டையும் சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லாத்துக்கும் வராது, அங்கங்கே தகராறாகவும் தடுமாறும். ஆனால் சீமானுக்கிட்ட என்றைக்குமே அந்த தடுமாற்றமே இல்லை. ஸோ அதை எப்பவுமே அவர் பேசுகிறது எங்கே வந்தாலும் டக்குன்னு உட்காந்து கேட்டுட்ருப்பேன். ஸோ அவருக்கு ரசிகன். மூணாவது ஒருத்தருக்கு ரசிகன் நான். அதை பாதி செல்வமணி தொட்டு விட்டு போனார். ஏன்னா எனக்கு பாக்யராஜ்னு சொல்லி பேர் வச்சது உண்மையிலேயே எங்கள் அம்மா எப்படி நினச்சி வச்சது தெரியல. உண்மையிலேயே அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது எனக்கு ஒரு ஆச்சரியம். எங்கள் அம்மா எனக்கு இப்படி பேர் வச்சாங்களேன்னு நான் வந்ததுலேருந்தே கேட்டுக்கேன். ராஜகுமாரன் உண்மையிலேயே ராஜகுமாரன் தான் பேரா, இல்லை சினிமாவுக்கு வந்து ராஜகுமாரன் பேர் வச்சுட்டாரா? ஏன்னா தேவயானி கிடைக்கும்போது உண்மையிலேயே ராஜகுமாரன் ஆகிட்டாரு. ஸோ தேவயானி அவங்களுக்கும் நான் ரசி என்னென்னா அந்த ப்ளசண்ட் ஃபேஸ், அந்த சிரித்த முகமாக அன்பு வடியுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இந்த கேரக்டர்லாம் சொன்னாங்க, இந்த படத்தில் கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எந்த படத்தில் வந்தாலும் அவங்க கேரக்டர் வந்து அவங்களுடைய சீன், அவங்களுடைய அந்த ஃபேஸ் அவ்வளோ ப்ளசண்ட்டாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். இதில் வந்து குழந்தைகளுக்கு வந்து இது அந்த கேரக்டர் எனக்கு ஸ்னாப்சிஸ் அனுப்பிச்சப்போ பார்த்தேன். ஸோ அது அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட வந்து அந்த அவங்க தம்பி பேசும்போது சொன்னாப்புலையே, அம்மாவை நான் பார்க்கல, ஆனால் எனக்கு அம்மாவை விட இவங்க தான் எனக்கு மைண்டில் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் அவரும் செல்வமணி நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன், அவ்வளோ ரசித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது கூடவே இன்னொன்று சொன்னார், என்னென்னா அந்த குழந்தைய பேசும்போது அவங்க அம்மாக்கள் எப்படி ரசித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் அவங்களையும் நான் ரொம்ப ரசித்து பார்க்குறேன். சந்தோஷமாக இருந்தது. படத்தில் ஆரம்பத்தில் வந்து ஓப்பனிங்கே டைட்டில் அந்த டிசைனோட நிழல் குடை அப்படின்னு வந்தது. அந்த ரீரிகார்டிங்கும் அந்த டிசைனும் வந்து அவ்வளோ எடுப்பாக இருந்தது. அந்த ஆர்ஆர் அவ்வளோ பிரமாதமாக மியூசிக் டைரக்டர் அவ்வளோ அழகாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் சாங் வந்துடுச்சு. ஸோ அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருந்தார். அவர் இல்லாமல் அப்புறம் ஹீரோ ஹீரோயின் அந்த 2 குழந்தைங்க நடித்தவங்க, இன்னும் படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் இப்போ என்னுடைய அட்வான்ஸு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு என்னமோ ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னென்னா சில பேர் வந்து சினிமாவில் வந்து லக் ஃபேவர்ஸ் டு ஃபூல்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு சில பேரெல்லாம் வந்து எப்படிடா இவங்களுக்கு படம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு இருக்கு. சில பேருக்கு ஏன்டா இவங்களுக்கு படமே வரல, இனத்தினால்டா படம் வரல அப்படின்ட்டு. உண்மையிலேயே அதிகமான் வந்து அந்த லிஸ்ட்டில் எனக்கு அதிகமான் ரொம்ப நாளாக மைண்ட்லேயே இருந்துகிட்ருக்காரு. என்னென்னா அவருக்கு தான் நியாயமாக பார்த்தா அவர் தான் கண்டினியூஸாக படம் பண்ணணும். ஏன்னா அந்த திறமை அவர்கிட்ட இருக்குது. அவர் நேரேட் பண்ணும்போது நான் கேள்வி கேட்டேன். அதே மாதிரி சாந்தனுக்காக கூட ஒரு படம் செஞ்சு ஃபிஜி ஏர்லைனில் போய் ஷூட்டிங்கெலாம் பண்ணி அவ்வளோ நல்லா இருந்த அந்த படம், அதுவும் நடுவில் ஏதோ தடைப்பட்டு அப்படின்னு போச்சு. ஸோ அந்த மாதிரி சில நேரங்களில் வந்து 1 கிலோ அறிவாளியாக இருந்தாலும் ஒரு 10 கிராம் அதிர்ஷ்டக்காரங்கிட்ட கை கட்டி தான் நின்னாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சினிமாவில் சில நேரங்களில் வந்து அதிர்ஷ்டம் சில பேர் திறமைசாலிகளுக்கு வந்து கை கொடுக்காமல் இருக்குது. அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஸோ அதிகமான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணவர் இவர் சிவா ஆறுமுகம் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது, இந்த தேவயானியெல்லாம் இவ்வளோ தடவை கேட்டாங்கல்ல, கேட்கவே வேணுங்கிறது இல்லை. கண்டிப்பாக இந்த படம் வந்து படம் நல்லா பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக படம் வந்து ஸ்லோ பிக்கப் ஆகும். அது ஓப்பனிங் இருக்கோ இல்லையோ ஸ்லோ பிக்கப் ஆகும். அந்த அளவுக்கு படத்தில் அதிகமானலாம் வந்து அவரே வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி இந்த படத்துக்காக வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு. அதே மாதிரி பாலசேகர் வந்து அவரும் வந்து
அவசியம் இந்த படத்துக்கு நீங்கள் வரணும் சார், அந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதுக்குன்னா அந்த டைட்டில் வந்து நிழல் குடைன்னு வச்சுருக்காங்களே, இவருக்கு இந்த டைரக்டருக்கு வந்து நிழல் குடையாக இவங்கெல்லாம் இருக்காங்க, அதிகமானமாக நிறைய நண்பர்கள்லாம் இருக்காங்க. பர் சீமான் இவ்வளோ வேலைக்கு நடுவில் வந்து அவர் வந்து இல்லை நான் கடைசி வரைக்கும் இருந்து பேசிட்டு தான் போகணும், எல்லாம் குடும்பமாக ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ நிழல் குடை அப்படிங்கிறதுனால நான் அது சம்மந்தப்பட்டது ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு என்றைக்காவது வந்துடுவோன்னு நினச்சார், கடைசியில் ஜூனியர் ஆர்டிஸ்டாகவே இருந்தார். பெருசாக வர முடியல. அட்லீஸ்ட் அதுலேயாவது கொஞ்சம் வருமானத்தோடு இருந்தாருன்னா அதுவும் இருக்க முடியல. கடைசியில் அதுலேயும் அதோடைய கல்யாணம் வச்சு குழந்தையெல்லாம் பெற்று குழந்தைய பெருசாகி பொண்ணு கல்யாணம் வச்சுட்டார். கல்யாணம் வச்சதுக்கப்புறம் பார்த்தா கையில் பேசின வரதட்சணைப்படி காசு அவர் எதிர்பார்த்த இடத்துல வரல. எம்ஜிஆர் படங்கள் நிறையா படங்களில் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக அவர் கூடவே கூட அங்கங்கே ஏதோ டைலாக் பேசியிருக்காரு. சரி, கோட்டைக்கு போய் எப்படி நம்ம உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே நின்றுருக்காரு. உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. எப்படியோ தடுமாறி கூட்டத்தில் நின்றுட்டு அவர் வந்து கார் ஏறும்போது பேர் சொல்லி தலைவரே அப்படின்னு அவர் கூட்டத்துலேருந்து பார்த்துட்டார். கூட நடித்தவங்க அவருக்கு என்ன அரசியலுக்கு வந்தாலும் அந்த சினிமாங்கிறது வந்து கடைசி வரைக்கும் அவர் போகல, அவருக்கு பிளட்டில் இருந்துக்கிட்டே இருந்தது கடைசி வரைக்கும் சினிமாங்கிறது. பார்த்தோன்னே நான் நம்ம கூட நடித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வான்னு சொல்லி கூப்பிட்டுது. என்ன அவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் பொண்ணு கல்யாணம் காசு ரெடி பண்ண முடியல, நிறுத்தலாமா கேன்சல் பண்ணிடலாமாங்கிற அளவுக்கு இருக்குது, என்ன தெரியுதுங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். எழுதி என்ன தேதியெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போ, கல்யாணம் அந்த ரேட்லேயே வச்சுக்கோ, தேதி மட்டும் கரெக்டாக உதவியாளர்கிட்ட எழுதி கொடுத்துட்டு போயிடு அப்படின்னு. அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டு போய் கல்யாணத்தை கரெக்டாக ஃபிக்ஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் இது பண்ணிட்டார். ஒரு வாரம் கல்யாணம் இருக்குது. ஒரு 2 நாளைக்கு முன்னால் அவர் தலைவர் உடம்பு சரியில்லாமல் போயிட்டார். அவர் இறந்துட்டாருன்னு சொன்னோன்னே இவர் பயங்கர ஷாக்காகி எங்கே போய் யார்கிட்ட என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் அந்த துக்கத்தையெல்லாம் பார்த்துட்டு 3ஆவது நாள் இவருக்கு பர்சனலாக இனிமேல் கல்யாணம் நடக்காது, பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி அதோட ஃபேமிலியில் எல்லாருமே வேறு மாதிரி ஒரு டிசிஷனுக்கு வந்து எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. நைட்டில் அந்த டைமில் கதவு தட்டுற சத்தம் என்னன்னா, கதவு திறந்தால் நான் சிஎம்மோட பிஏங்க அப்படின்னா அப்படியே ஷாக்கோடு பார்த்தா, இல்லை எப்படி அவர் நோட் பண்ணி வைன்னு என்ன சொல்லியிருந்தார், நான் நோட் பண்ணி வச்சேன், என்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து அப்பா போகிறோம் அவங்களுக்கு முதலே கொண்டு போய் கொடுக்கணும், அதனால் எதுக்கு நீ கையில் வச்சுருந்து ஞாபகப்படுத்து, ஏன்னா நம்ம ரொம்ப நம்பிக்கையோடு இருந்துப்பான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனார். இந்தாங்க அப்படின்னா அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த ஆளுக்கு யோசிச்சு பாருங்கள். செத்தரலான்னு முடிவு பண்ண ஆளுக்கு வந்து அவர் வந்து மொத்தமும் இவர் என்ன சொல்லிட்டு போனாரோ அந்த நகைக்கு கல்யாணத்துக்கு உண்டான எல்லா செலவுக்கு உண்டானது கொடுத்துட்டு போயிருக்கார் அப்படின்னு சொன்னோடனே அவர் அழுகைக்கு அப்படி எழுதார். அதுக்கப்புறம் ஜானகி அம்மா வந்து அவ்வளோக்கு நடுவுலையும் அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, பிஏக்கு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் அவங்க வந்து கல்யாணத்துக்கு வந்துட்டு போனாங்க. எதுக்குன்னா அப்படி ஒரு நிழல் கொடையாக வாழ்க்கையில் வந்து வாழ்ந்ததுனால தான் இன்றைக்கும் அரசியல் மேடை எந்த மேடையிலையுமே அவர் அவாய்டு பண்ணி 6 நாளையும் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அந்த நிழல் கொடை டைட்டில் கேட்டோன்னையுமே எனக்கு அந்த இன்சிடென்ட் நான் வந்தது. என்னென்னா நிழல் கொடையாக இருக்கிறது இப்போது சாதாரணமாக நினைப்பாங்க, அவர் சிஎம்மாக இருந்தார், அவர் படங்கள் நிறையா செஞ்சாங்க, அதில் எல்லாம் சம்பாதிச்சிருக்காரு, அவர் செலவு பண்ணார் அப்படின்னு சில பேர்த்துக்கு அந்த தாடு கூட வரும். அது இல்லை, மனசுங்கிறது தான் ரொம்ப முக்கியம்.